Students எல்லாருக்கும் வணக்கம். This is Geography Srinivasan. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா லெவலில் 44,000 ப்ளஸ் ஆஃப் வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க. இந்த வேகன்சிஸில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3,700 ப்ளஸ் ஆஃப் வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹியூஜ் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முன்னாடி வந்த பழைய நோட்டிஃபிகேஷன் தான். பட் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை செய்வதற்கான கடைசி தேதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், ஆகஸ்ட் 5ஆம் தேதியோடு உங்களுக்கான போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோடைய அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஜாப். இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10th மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக உங்களுடைய லோக்கலில் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? உங்களுக்கான கல்வி தகுதி எப்படி இருக்குன்னா, 10th மட்டும் முடிச்சிருந்தால் போதும். கூடவே உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய லோக்கலைஸ்டு ரீஜனல் லாங்குவேஜ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. கொஞ்சம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய நாலேஜ் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? அதனால் 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது என்ன ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ஆல் இண்டியா லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் வேகன்சிஸ். ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அதனால் 10th குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இந்த வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபெமிலியரான 2 போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரான்ச் போஸ்டல் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம். சரிங்களா? ஏபிபிஎம் அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. அதனால் 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால எல்லாருமே அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே 10th மார்க் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. பட் உங்களுடைய மார்க் கொஞ்சம் ஒரு 450 ப்ளஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வாரியாக தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, எஸ்சிஏ இந்த மாதிரி எல்லாருக்கும் உண்டான மார்க்ஸின் அடிப்படையில் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த தேதிக்குள்ளே நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் போட பாருங்கள். ஓகேங்களா? அதனால் நீங்கள் டிலே பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியா போஸ்ட் GDS online .gov.in. சரிங்களா? ஓகே. இந்தியா போஸ்ட் GDS online .gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகலாம். சரிங்களா? இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் எழுதும்போது அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து எழுதிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்முடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஓரியன்டான நிறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.